நாடகம் கூத்து நடக்குது. என்ன நாடகம்? வள்ளி திருமணம். வள்ளி திருமணமா? ஆமா. அட போங்கயா நீங்க உங்க நாடகம். ஏமா வந்தோனே இவ்வளவு கோவமா இருக்கீங்க? வாட் இஸ் திஸ்? என்ன வள்ளி திருமணம்? ஏமா யார் நாடகத்தை வச்சது? ஏக்கா என்ன காட்சி? ஏக்கா நாடகம் வச்சது யாரு? நாடகம் வச்சதா? நாடகம் வச்சது எங்க அப்பு சித்தப்பு செங்கை மாறன். அப்படியா? ஏங்க இப்படி ஓர வஞ்சனை? எப்ப பார்த்தாலும் வள்ளி திருமணம் நாடகம் வச்சீங்கன்னா கூட வர டான்ஸ்கார பிள்ளைங்களுக்கு யாரு திருமணம் பண்றது? இதெல்லாம் ஓர வஞ்சனை. போறா சாமி போகுது, அக்னி சட்டிக்கு வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க, அக்னி சட்டி போட்டு. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் 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 இல்ல காது செக் செக் செக். அக்னி சட்டி போவே இல்ல. பேசலாமா? பேசக்கூடாது. ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். இப்பதானக்கா சொன்னேன். ஐ லவ் யூ. யாருப்பா அது? நீ தான் கையை பிடிச்சி இழுத்ததா? பட் கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா? உனக்கு கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா? என்னத்தை 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 அக்கடி சட்டிக்கு வழி விடுங்க. கொஞ்சம் தீச்சட்டி கொஞ்சம் வழி விடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தீச்சட்டிக்கு வழி விடுங்க. கொஞ்சம் விடுங்க வழிய ஐயா. கொஞ்சம் வழி விடுங்க. அவங்க போட்டோம் ஐயா. அந்த கெல்மட்டை மாற்றவர் அங்க மாடி அதுல ஏன் அந்த போர்டை கலட்டுறீங்க? போய்கிட்டே இருக்கீங்க ஐயா. கெல்மட்டை அதுல மாட்டுறீங்க. லேடிஸ் போர்டு அந்த இதே டெய்லர் போர்டை கழட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஓரமா வைங்க. நீங்க ஓரமா நில்லுங்க தம்பி. கெல்மட்டை வச்சிருக்கீங்க, ஓரமா நில்லுங்க. வழி விடுங்க. அது மாதிரி அந்த கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, முன்னாலே வாங்க. இங்க வாங்க ஐயா. அந்த பந்தலை பிடிச்சி இழுத்து விட்டுருவீங்க போல. தயவு செஞ்சு நீங்க தாங்க அந்த மேலே ஏறி நிற்கிறீங்கல்ல, இந்த கடை பந்தலை இழுத்துறாங்க. கொஞ்சம் கீழே இறங்க. எல்லாரும் கீழே இறங்குங்க. அதை யார் அதை தகரா? கீழே இறங்கு. கீழே இறங்கு போல. கீழே இறங்கு. எல்லாரும் கீழே இறங்க. கீழே இறங்கப்பா. உங்களுக்கு கேட்கலையா? கீழே இறங்கி நில்லு. கீழே இறங்குங்க. கீழே ஆரம்பிங்க. ஏங்க அந்த கடை பந்தலை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்கல்ல. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. நீ சட்டியா வராது. கரண்ட் இருக்குப்பா. கீழே இறங்க. நீங்க தம்பி கொஞ்சம் கீழே வாங்க பாக்கட்டு. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா? ஹலோ ஹலோ எடிங்க மேலும் அடிங்க தாளம் இனிதா நாடகம் ஆரம். எடிங்க மேலும் அடிடா தாளம் இனிதா நாடகம் ஆரம்போ. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க? விட்டுடு 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 விட்டுடு. என்னக்கா விட்டுடு விட்டுடுன்னா நான் இதுல விடுறது? நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? அவ்வளவு பாசம் என் மேல. ஆஃப் கோர்ஸ். விட்டுடுன்னு சொன்னா விட்டுறணும். விட்டுருவேன். தீய பழக்கங்கள், கெட்ட சகவாசங்கள் விட்டுடு தம்பி. இது வேணா தம்பி. சத்தியமா நெஞ்சுக்குள்ள பஞ்சை இல்ல.
ஆடி இருக்கேன். இன்னைக்கு வந்திருக்கிற 2 டான்ஸுமே சூப்பர் டான்ஸ். வஞ்சகம் இல்லாத மனசு. ஆமா ஆமா. வச்சிக்கவா ஒண்ணு மட்டும் ஓரா வச்சிக்கவா வச்சிக்கவா. இந்த கூட்டத்துக்கெல்லாம் புதுவிதமான நடனம் பண்ணலாம்னு இருக்கேன். ஓஹோ. ஏன் தெரியுமா? அரங்கேற்றம் 2 டான்ஸ் போட்டுருக்காங்க. ஆமா. இன்னொரு டான்ஸ் வந்திருக்கேல, இன்னொரு டான்ஸ் வித்தியாசமா ஏதாவது பண்ணணும். ஆஹா. பண்ணவா? பண்ணுங்களாமே. மணிகண்டா பண்ணவா? நிஜமா பண்ணவா? சமால் வேக்கா. ஆமா. கொஞ்சம் ரசிகர்கள்லாம் கொஞ்சம் மூடு வர மாதிரி இருக்கிறவங்க இந்த டான்ஸை பார்க்கணும். கிளப்புவோமா? கிளப்புங்கள் கிளப்புங்கள். இந்த டான்ஸ்க்கு பேர் என்ன தெரியுமா? என்ன டான்ஸ்? பச்சை பாரதி ராணி, பச்சை பாரதி ராணி, பச்சைபுரி மாறாதடி. அப்பா 1 2 3 4 5 கேமரா இருக்கு. ஜூம் பண்றீங்களா? என்ன கனியனே இதே என்ன ஜூம் பண்ணி எடுக்கிற? இத ஜூம் பண்ணனாலே பெருசா தெரியும். நீ ஜூம் பண்ணாம எடு. மத்த டான்ஸ் வரையில ஜூம் பண்ணு. இது கேமராக்குள்ள அடங்காது. கேமரா காணா போனா நான் பொறுப்பு இல்ல. வச்ச பாரதி கனி பப்பி சருடா. பச்சை பாரதி ராணி. ஹே 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 ஹே. கஷ்டப்பட்டு ஆடி. ஐயே மிருதங்காரக்கு எச்சி ஒழுவுது. அப்பா ராதாகிருஷ்ணா எதை பார்த்து வாசிக்கிறா? பொம்பளை பிள்ளை காலு தாளத்துக்கு வாசிக்கணும். என்னங்க நியாயமா தானே பேசுற? வச்ச பாரதி ராணி, பச்சைபுரி மாறாதடி. பொறுமசாமி பொறுமை பொறுமை பொறுமை. அப்படி வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிளுப்பு கொடுப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ராதாகிருஷ்ணனையும் மருதமணி எதுவும் பேசக்கூடாதுன்னு முடிவுல தான் வந்தேன். ஏக்கா என்னாச்சு? இல்ல நானே சேனல்ல பாக்குறேன். என்ன அப்படி பாத்தீங்க சேனல்ல? நம்ம ரெண்டு பேருமே ஓவரா பேசுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் வந்தது. ஆஹா. அதனால இன்னைக்கு ஐயா நாடகம்னு வேற சொன்னாங்க. அதனால ரொம்ப பேச வேண்டாம், சரி மரியாதை கொடுப்போம் 2 பேருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் திருச்சியில பஸ் ஏறினேன்.
சரி இப்ப என்னாச்சு பொசுக்குன்னு? ஆனா இன்னைக்கு என்ன முடிவு தெரியுமா எடுத்துட்டேன்? இப்ப செத்த நேரத்துக்கு முன்ன அப்படி என்ன முடிவு எடுத்திய? ராதாகிருஷ்ணனையும் மருதமணியும் இன்னைக்கு விட்டுக்கிட்டு உரிக்கிற மூடுல இருக்கேன். ஏண்டா டேய், ஏ ராதாகிருஷ்ணா, ஏ மானங்கட்ட பயல, ஏ மண்ணாங்கட்ட பயல, ஆனா மாமாகார பயல, என்ன பேச்சு பேசுற? என்னடா பேசுற? என்னக்கா? வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன் கிழிச்சு. இவ்வளவு ரசிகர் கூட்டமும் ராதாகிருஷ்ணனுக்கு மருதம் அடிக்குமா நீங்களா? ஆமா 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 ஆமா. சத்தமா சொல்லு பாப்போம். ஆமா. இத்தனை கூட்டமா அவங்க 2 பேருக்கும் இந்த 2 பயலையும் ராதாகிருஷ்ணன் ஒரு காலை புடிச்சுக்கிட்டு மருதமணி ஒரு காலை புடிச்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. கேட்க கூடாதா? ஏன் முடியாதா? என்னை பத்தி என்ன சொன்னாப்ல? என்ன சொன்ன? அக்கா நான் சொன்னா எல்லா மேடையிலயும் அக்கான்னு சொல்லுவான். மதிப்புக்குரிய திருச்சி விஜய் டான்ஸ், சூப்பர் சிங்கர் விஜய் டான்ஸ் அப்படின்னு பெருமையா பேசுவான். கரெக்டானே பேசுனீங்க. இந்த மேடையில ஏன்டா மொன்ன நாக்கு எடுத்தவனே? 60 வயசுக்கு மேல உள்ளவங்க விஜய போட்டு பண்ணுங்கன்னா அக்கா எங்க அண்ணன் அப்படி சொல்லலக்கா. 60 வயசு மேல உள்ளவங்களும் உங்களை ரசனையா பாப்பாங்கன்னு சொன்னாரு. 60 வயசுக்கு மேல அவங்க என்ன பண்ண முடியும்? பெருமையா தாக்கா சொன்னாரு. மரியாதையை கெடுத்து விடுவேன். இந்த மேடையோட சரி, அடுத்த மேடையில என்ன ஏதாவது வம்புக்கு இழுத்த ராதாகிருஷ்ணா உன் மானத்தை வாங்காம போக மாட்டேன்டா மானங்கட்ட பயல. என்ன நீங்களாம் சவுண்டு கொடுத்தா நான் பயந்துருவேனா? தலைவா பத்தல தலைவா அவன் தலைவன் இவன் தொண்டை. போங்கடா பெட்டியை தூக்கி விட உங்க தலையில நொறுக்க. அப்படிங்களால வரட்டும் இந்த மேடையில. ஆனா இவ்வளவு பேச்சு பேசுறேன், அது உண்மை. இன்னொரு உண்மையான விஷயத்த சொல்லணும். அது என்னக்கா உண்மை? ஏன்னா நம்ம வீட்டுல பெத்த தாய் தகப்பனுக்கே சோறு போட யோசிப்போம். ஆமா உண்மைதான். அவர் நிறைய இல்லாதவங்களுக்கு சோறு போடுறாரு, இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தராரு. ஒத்துக்கிறேன், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த நல்ல பழக்கமெல்லாம் இருக்குல்ல, மேடைக்கு வந்தா மட்டும் அந்த பப்புன்னு அகராதியை காட்டுறிய. ஏண்டா ஐயா நீங்க தான் சாட்சி. இந்த மேடையில் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா காலையில நான் திருச்சி பஸ் ஏறவே மாட்டேன். நீயும் வேன்ல வரக்கூடாது. இந்த கூட்டத்தை எல்லாம் கொஞ்சம் கிளம்பிடுங்க. ஹலோ ஹலோ. பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. யாராவது ஆத்தாவுக்கு காப்பு கட்டியிருந்தீங்கன்னா, மஞ்ச வேட்டி கட்டியிருந்தீங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. அப்புறம் திருச்சி விஜய டான்ஸ் போட்டு எங்க விரதம் கலைஞ்சிச்சுன்னு ராதாகிருஷ்ணன் புகார் பண்ணக்கூடாது. அப்படி என்ன பாட்டு பாட போறீங்க? பாட்டு அந்த மாதிரி பாட்டியா? அப்படியே மூடு வந்தாலும் பின்னாடி 5 நிமிஷம் போயிட்டு முன்னாடி 10 நிமிஷம் வந்து உட்காரு. 5 நிமிஷம் போயிட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க? நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம். தூக்கம் அல்லவா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா. நிலா காயுது,
இங்கே ஆடல் அரசியாக நடித்த எனது அருமை சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜி அவர்களுக்கு ஒரு 2-3 பேர் உள்ள நடக்க முடியாம நடந்து வராங்க வெளியூர். விழா கமிட்டியாளர் சார்பாக முன்னாடி போட்டு அந்த பேக்கோட வர்றவங்க அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க, அப்படியே விடுங்க. பாவம் தள்ளாடி வர்றாங்க, கொஞ்சம் விட்டுருங்க. சங்கமலம் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட பிரதிநிதி ஈஸ்வரன் அவர்களின் சார்பாக திருச்சி விஜய் அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார். அவரோட ரசிகை அவரு. ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 2 கறவை மாடு தானோ? இல்லை நீங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்களே. அண்ணே வாணியை தொடச்சுக்கண்ணே. ஏமா வாய் வெளியே வளர்ந்து அங்க வாருமா. எந்த பக்கம் துப்பணும் தெரியாம துப்பிக்கிட்டு தெரியுறாங்க. நாங்க 2 பேரும் அண்ணே வேணும். இவர்தான் யாரும் அவருக்கு பின்னாடி நிக்காதீங்க. அவர் பொம்பளை விஷயத்துல ஒரு மாதிரியான ஆளு. அடிக்கடி எச்சிய துப்புறாப்ல, தப்பி தவறி அங்கிட்டு துப்பிடுவாப்ல. என்ன அண்ணி அப்புறம் பாத்துக்குங்க, கலர் பெயிண்ட் ஆகி போயிரும் தலையெல்லாம். சரி, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா. எனக்காண்டிதான் இவ்வளவு கேமராவா? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் சும்மாவே வந்திருப்பேனே. என்ன சொல்ற? ஐயோ, சின்ன பிள்ளைல பார்த்தது ஒண்ணே. ஏய் இல்லம்மா, சின்ன குழந்தைன்னா அது வேற மாதிரினே. இப்படி கேமராக்கு முன்னாடி நிக்கணும்னா நான் சும்மாவே வருவேன். அப்படி சொல்லுமா. வரலான்னா ஆசை. சம்பளம் கொடுத்தா வரமாட்டேன் நான் சொல்றேன். என்ன சாமி வந்துகிட்டு இருக்கே, அதோட போய் 2 குத்தாட்டம் போட்டு வந்துடவா? அது அங்கிட்டு ஆடு, நீ இங்கிட்டு ஆடு. ஏ ஆத்தா அத்தோரம்மா
இந்தா இந்தா இந்தா. வேமா வேமா வழி வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. அடுத்த விட்டோம்னா ஜந்தக்கடை பக்கம் போயிடுவோம். சாணி தள்ளி பேரும் வந்துரு. தேவையில்லாத வேலை பார்க்க. நான் போறேன் முன்னால நீ ஓடி பின். இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு சகோதரி எனது அன்பு தங்கை ராணிஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. யாருப்பா சண்டை போடுறது? விளையாண்டு வழி விடிய உட்காருப்பா முதல்ல உட்காரு. உட்காரிய போல அத்தாடி இந்த பக்கத்து நீ ஆரம்பிப்பா மணி. நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால நாக்கர் தோட்டத்துக்கு. அது என்னமோ தெரியல. வீட்டுல உள்ளதான் அப்படிதான் இதுவும் அப்படிதான். என் ஸ்பீடுக்கு எதுவுமே ஈடு கொடுக்க மாட்டேன். ராணி திருப்பி தொங்கிருச்சு ராணி. என்ன ராணி? என் வாழ்க்கையே தொங்கி போய் தான் கிடக்கு. நீனுமா